அனைவருக்கும் வணக்கம். உனக்குள் நீ வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. இன்றைய தலைப்பு வெற்றியின் வாசற்படி. இன்று சிறிய தொழிலோ பெரிய வியாபாரமோ, ஓட்டப்பந்தயமோ வாழ்வியல் வேலைகளோ, நம்முடைய ஒரே நோக்கம் வெற்றி அடைய வேண்டும் என்பதுதான். ஆனால் அந்த வெற்றியினை நாம் அடைவதற்கு ஒரு சில சூழல்களும் நம்முடைய மன போராட்டங்களும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன. அவற்றிலிருந்து விடுபட்டு வெற்றி வாகை சூட வேண்டும் என்றால் வாய்ப்புகளை நாம் சரியான வகையில் பயன்படுத்த வேண்டும். அதற்காக ஒரு சின்ன பிரபலமான கதைதனை கேட்போம். பிரிட்டனில் நடந்து கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய காலனி நிறுவனம் ஆப்பிரிக்காவில் தன்னுடைய கடை வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்காக தன்னிடம் வேலை பார்க்கும் 2 வேலையாட்களை ஆப்பிரிக்காவினை ஆய்வு செய்வதற்காக அனுப்புகிறது. அப்பொழுது அவர்கள் அங்கு சென்று ஆய்வினை மேற்கொள்கிறார்கள். இருவரும் தன்னுடைய மேலதிகாரிக்கு கடிதம் தனை எழுதுகிறார்கள். கடிதமும் சென்று சேர்கிறது. அந்த மேலதிகாரி கடிதத்தை பிரித்து படிக்கிறார். முதலாமாக இருப்பவன் கடிதத்தை எழுதியிருக்கிறான். அதில், ஐயா, இங்கு நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. காரணம் என்னவென்றால் இங்கு யாருமே காலணி அணியவில்லை என்று எழுதுகிறான். 2வது கடிதத்தை ஒரு அதிருப்தியோடு பிரிக்கிறார். அதில் அவன் எழுதியிருக்க வாசகங்களை கண்டு அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் பிறக்கிறது. என்ன எழுதியிருந்தான் தெரியுமா? ஐயா, இங்கு நமக்கு வாய்ப்புகள் குவிந்து கிடக்கின்றன. காரணம் என்னவென்றால் இங்கு யாருமே காலணி அணியவில்லை. நம்முடைய காலணியே முதல் காலணியாக இருக்கும் என்று கூறுகிறான். ஆச்சரியமடைந்த அந்த மேலதிகாரி அவனை உடனே அழைத்து தன்னுடைய கடையை அங்கு நிறுவனம் செய்து அதில் அவனையே மேலதிகாரியாக அமர்த்துகிறார். அவனுக்கு மிகப்பெரிய வெற்றி வாகை சூடப்பட்டது. ஆம் அன்பர்களே, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் என்று காத்திருப்பதை விட நம்மை சுற்றி இருக்கும் சூழலில் இருக்கும் வாய்ப்புகளை சரியாக தேர்வு செய்து வாழ்ந்தாலே போதும். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். எல்லோருக்குள்ளும் திறமை உண்டு. அந்த திறமையை பயன்படுத்தும் விதத்தில்தான் வெற்றியாளன் தெரிவு செய்யப்படுகிறான். யாரோ ஒருவரால் நம்முடைய திறமைகள் கண்டுபிடிக்கப்படுவதை விட நாமே நம்முடைய திறமைகளை கண்டுபிடித்து அதன் வழியில் பயணிக்க வேண்டும். என்னால் ஓட முடிந்தால் ஓடுவேன், நடக்க முடிந்தால் நடப்பேன், தவழத்தான் முடியுமெனில் தவழ்ந்து போவேன். ஆனால் என்னுடைய பயணம் முன்னோக்கி மட்டுமே அமையும் என்ற மன உறுதியோடு புறப்பட்டால் வெற்றி வாகை நிச்சயம். வாய்ப்புகளை தேடி புறப்படுங்கள் தோழர்களே. வெற்றிகள் உங்கள் வசமாகட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். 3, 2, 1. Subscribe, like, share.